இன்னைக்கு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்ததுக்கு பிறகு அவனுக்கு மாஸ்டர் பேஷன் என்ன தேவை இருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் வந்து கண்டிப்பா மனைவி கூட தான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா அந்த முழுமையான தாம்பத்தியங்கிறத அவன் பார்க்கவே இல்லை லைஃப்ல. யார் முழுமையான உச்சக்கட்ட தாம்பத்தியத்தை தானும் அனுபவிச்சு மனைவிக்கு கொடுப்பாரோ அவருக்கு நிச்சயமாக கைப்பழக்கத்தோட தேவை ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுவையான உணவு இருக்கும்போது அதற்கு ஆல்டர்னேட்டா சுவை இல்லாத உணவை தேர்ந்தெடுக்கவே மாட்டான். அப்ப இவனுக்கு நோய் இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சும் இதை தேர்ந்தெடுக்கிறான காரணம் என்ன? அதுல அவன் சந்தோஷம் மனைவி கிட்ட அனுபவிக்கிறதுல அதிகமா அனுபவிக்கிறான். ஏதோ ஒன்று பார்த்து ஏதோ ஒன்று ஒரு பான் வீடியோஸா இருக்கட்டும் ஏதோ ஒன்று பார்த்து அதுல வந்து நான் வந்து சந்தோஷம் அனுபவிச்சுக்கிறேன். என் மனைவி மூலியமா அது கிடைக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ மனைவி மூலியமா கிடைக்கிற சந்தோஷத்தை அவன் இன்னும் பார்க்கலன்னா அது 2 தப்பு இருக்கு. இவன் பார்க்கலன்னா மனைவிக்கும் அதை கொடுக்கல. இன்னைக்கு 40% பெண்கள் ப்ரோ ஒரு தடவை கூட உச்சக்கட்டம் அடையாத நிலைமையில அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்து இறந்து போயிடுறாங்க. 50 வருஷம் 45 வருஷம் திருமண வாழ்க்கை வாழ்ந்தவங்க 40% பெண்கள்ங்கிறது சாதாரண ரேஷியோ கிடையாது. ஒரு முறை கூட பார்த்தது இல்லை அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு ஆண் சமுதாயம் இருக்கு. தன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உணவு நல்ல உணவாக கொடுக்கணும், தன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகள் நல்ல ஆடையாக கொடுக்கணும், தன்னால் தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல வீடை கொடுக்குறான். சிங்கிள் பெட்ரூமோ இல்லை வந்து ஒரு ஹால் மட்டுமோ அவன் தகுதிக்கு ஏற்றாற் போல என்ன முடியுமோ அந்த மனைவிக்காக மக்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு 50 கிராம் நாக்குக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்குற டேஸ்ட் இந்த உணவு கொடுத்தா இந்த ஹோட்டலுக்கு கூட்டு போனால் என் பொன்னாடி சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறாங்களே. 50 கிலோ 60 கிலோ உடம்புக்கையாவது அதை பார்க்கறது இல்லை.